கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வசனங்கள். இயேசுவைப் போல வாழ்க்கையில் சந்திக்கும் போராட்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக ஜெபித்தும் பதில் உடனே கிடைக்காததால் கசந்து சோர்ந்து போயிருக்கும் நமக்கு இன்று கடவுள் கொடுக்கும் செய்தி, ஏன் சந்தேகப்பட்டாய்? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசு தம் ஆளுகைக்குட்பட்டு கால தாமதமாயினும் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். தன்னை போன்று வேறு எவரும் உயர்ந்த நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த உலகில் தன்னை போலவும் அதற்கு மேலேயும் செயல் செய்ய தமது சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்த இறைமகன் இயேசு இந்த நாளுக்கான வேத பகுதியிலே தம்மை போல பேதுருவும் கடல் மீது நடக்க ஊக்கமளித்தார். கடல் மீது நடந்த பேதுரு என்ன சிதறல்களால் அமிழ்ந்து போய் ஆண்டவரே என கூப்பிடும் பொழுது ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் சந்தேகம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். சூழ்நிலையின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் நம்முடைய கவனம் முழுவதையும் கடவுள் மீது வைப்போம். தேவன் தாமே எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஊக்கப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பலனை தந்திருவாராக. நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உலகில் நாங்கள் காண்கிற அநேக சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகளில் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து எவ்வித சந்தேகமும் படாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர்தாமே இதனை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை அளிக்கும்படி, இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக கடவுளே. ஆமேன்.